போர்த்துகேய பரங்கியர் கலண்டரின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்ட ஒரு விடயம். இதை சைவ மக்கள் மீது ஏற்றி சைவ மக்களினுடைய சிரார்த்த தினத்தை நினைவேந்தல் என்று சொல்லி இன்னொரு பெயரையும் சூட்டி அனுஷ்டிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. விரும்பினவர்கள் மே 18 தீர்மானித்தவர்கள் தங்களுடைய மக்களுக்காக அதிலே போய் நின்று தங்களுடைய சிரார்த்த தினத்தை அனுஷ்டிக்கட்டுக்கும். அதேபோல் வைகாசி 8ஆம் 9ஆம் 10ஆம் நாள் எங்களுடைய மக்கள், நான் சிங்களம் மொழி மொழி சொல்றதுக்காக நான் சிங்களவன் அல்ல, அது மொழி. அப்போ தமிழ் மொழி என்று சொன்னால் தமிழ் மொழிக்குரிய வாழ்க்கை ஸ்டைல் இருக்குது. நீங்கள் சொல்கிறது தமிழினத்தின் மேலே தமிழினத்திற்கு நடந்த படுகொலைகள் அந்த சம்பவங்களை அந்த நாள் அனுஷ்டிக்க கூட தமிழ் கலண்டர் படி தான். அதுக்கு தானே வெளிக்கிட்டாங்க. நாங்கள் ஏன் வெளிக்கிட்டாங்க? தமிழீழம் அமைக்கத்தானே வெளிக்கிட்டாங்க. அதுக்கு மடிந்த அனைவருக்கும் நீங்கள் தமிழ் மொழியின் மரபின்படி தானே செய்ய வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காதே. படுகொலைகள் சம்பந்தமான எல்லா நினைவுனாலே நீங்கள் மாற்றம் பண்றீங்க. இல்லை, முள்ளிவாய்க்கால் விஷயத்தில் மடிஞ்ச விஷயம் அப்படி பார்த்தா எல்லா படுகொலையும் தமிழராட்சி படுகொலையும் அப்படியா செய்ய போறீங்க? அது எல்லாம் தமிழுக்காக யார் யார் மடி எங்கட வரலாறு, அதாவது தமிழருடைய எங்கட வரலாறு தான் மே 18 சொல்லி நீங்கள் திருப்பி வச்சிருக்கிறீர்கள். அதை மாற்றுங்கோ, மாற்றி திருப்பி வரையினா இதுவும் வரலாறாக இருந்தானே. 1505 படையெடுப்புக்கு பிறகுதான் அடிபட்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள், சரிதானே? அதை போலி தமிழ் தேசியவாதிகள் தேவையில்லாமல் ஆக்கிரமிப்பு மதம் ஒன்று ஒன்றை சொல்லிக் கொடுக்கணும். ஆக்கிரமிப்பு மதம் 3 தான் இங்கே இருக்குது, சரிதானே? முஸ்லீம், கிறிஸ்தவம், அடுத்தது பௌத்தம். கட்டப்போரிலே முள்ளிவாய்க்காலில் மடிந்த எங்களுடைய உறவுகள் அனைவரையும் எங்களுடைய அகத்திலே இருத்தி அவர்களுடைய ஆத்மா சாந்தியடைய பிரார்த்தித்து கொண்டு முள்ளிவாய்க்கால் மே 18 தொடர்பாக சில தெளிவூட்டல்களை விளக்கங்களை முன்வைக்கலாம் என்று இலங்கை சிவசேனை சார்பாக நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். நான் ஸ்ரீந்திரன், அவர் திரு ஜெயமாறன் சிவத்தொண்டர்கள். மே 18 என்று முள்ளிவாய்க்கால் தினத்தை அனுசரிக்கின்ற திகதியை நிர்ணயித்தவர்கள் அல்லது அதை தீர்மானித்தவர்கள் சைவ தமிழர்களா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம். சைவ தமிழ் மரபிலே இறந்தோரை நீத்தாரை அனுஷ்டிக்கின்ற மரபு ஒன்று உண்டு. அது அமாவாசை திதியா பூரணை திதியா என்று பார்த்து சைவ தமிழ் கலண்டரின்படி நாங்கள் அதை அனுஷ்டித்து வருவோம். மே 18 என்று சொல்லுவது போர்த்துகேய பரங்கியர் கலண்டரின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்ட ஒரு விடயம். இதை சைவ மக்கள் மீது ஏற்றி சைவ மக்களினுடைய சிரார்த்த தினத்தை நினைவேந்தல் என்று சொல்லி இன்னொரு பெயரையும் சூட்டி அனுஷ்டிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. சிரார்த்தம் என்று சொன்னால் இறந்த ஆத்மாக்களுக்குரிய சாந்திக்காக மிக சிரத்தையோடு செய்கின்ற கிரியை என்பது கருத்து. நாங்கள் அவ்வாறு தான் செய்கின்றோமா? அவ்வாறு செய்கிறதாக இருந்தால் அதை மே 18 நாங்கள் செய்ய முடியாது. தமிழ் திகதி வைகாசி 8ஆம் 9ஆம் 10ஆம் நாளில்தான் நாங்கள் அந்த கிரியைகளை மேற்கொள்ள வேண்டும். இத்தகைய சைவ தமிழர்களுடைய மரபு திரிவை தமிழர்களுடைய பண்பாட்டுகளை மாற்றி அமைப்பதும் இல்லாமல் செய்வதும் போர்த்துகேயருடைய இச்சை சொச்சங்களாக இருக்கிறவர்களுடைய திட்டம் என்பதை எங்களுடைய தமிழ் தேசியம் பேசுகின்றவர்கள் நன்றாக உணர்ந்து விளங்கி கொண்டு செயற்பட வேண்டும். இந்த இடத்திலே இன்னொரு விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். போரிலே சைவ மக்கள் மட்டும்தான் இறந்தார்களா என்று நீங்கள் கேட்கக்கூடும். இல்லை, எல்லா சமயத்தவர்களும், அதாவது குறிப்பாக வடபகுதியிலே பின்பற்றுகின்ற சைவம் கிறிஸ்தவம் போன்ற சமயம் சார்ந்த மக்களும் அதிலே மறைந்திருக்கின்றார்கள். அவ்வாறானால் எவ்வாறு இந்த தமிழ் திகதியிலே நாங்கள் அனுஷ்டிக்கலாம் என்ற வினாவை நீங்கள் முன்வைக்கின்ற பொழுது அதற்கும் நாங்கள் உங்களுக்கு ஆலோசனையை தீர்வை தர இருக்கின்றோம். மிக இலகுவாக விளக்குவதாக இருந்தால், ஒரு பாடசாலையிலே சைவ பிள்ளைகள் கிறிஸ்தவ பிள்ளைகள் கல்வி கற்பார்களாக இருந்தால் அரசியல் அமைப்பின்படி அவர்களுடைய சமய சுதந்திரம் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையிலே சைவ பிள்ளைகளுக்கு தனியாக ஒரு வழிபாட்டு இடமும் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு தனியார் ஒரு வழிபாட்டு இடமும் ஏக காலத்திலே நடக்கும். அவரவர்கள் தங்கள் சமய சார்ந்த வழிபாடுகளை செய்து முடிக்கலாம்.
அவ்வாறு இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இடத்திலேயும் விரும்பினவர்கள் மே 18 தீர்மானித்தவர்கள் தங்களுடைய மக்களுக்காக அதிலே போய் நின்று தங்களுடைய சிராத்த தினத்தை அனுஷ்டிக்கட்டுக்கும். அதேபோல் வைகாசி 8ஆம் 9ஆம் 10ஆம் நாள் எங்களுடைய மக்கள் எங்களுடைய சமய சார்ந்த எங்களுடைய சமய மரபை பின்பற்றி எங்களுடைய சிராத்த கிரியை மேற்கொள்ளட்டும். இந்த ஆலோசனையை எதிர்வரும் காலத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த கருத்தை நாங்கள் முன்வைப்பதன் ஊடாக இதுவரை காலமும் இறந்த எங்கள் உறவுகளை நினைவு கூர்ந்த ஏதோ ஒரு வகையில் நினைவு கூர்ந்த எந்த உள்ளங்களையும் காயப்படுத்துவதோ அல்லது எதிர்த்து கருத்து கூறுவதோ எங்களுடைய நோக்கமல்ல. சரியானதை சரியாக செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே நாங்கள் இந்த கருத்தை முன்வைக்கின்றோம். எதிர்வரும் காலத்தில் இந்த நினைவு கூறலை நினைவேந்தல் என்ற சொல்லையும் நாங்கள் மாற்றியமைக்க வேண்டும். இந்த நினைவு கூறலை அல்லது இந்த சிரார்த்தத்தை எதிர்வரும் காலங்களில் சைவ மரபின்படி செய்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இலங்கை வாழ் இந்துக்கள் சைவர்கள் சார்பாக கேட்டு விடைபெறுகிறேன். தமிழ் தேசியம் என்றால் இன்றைய கரைபேருக்கு தெளிவில்லை. நான் தமிழன் என்று சொன்னால் எனக்கு ஒரு வாழ்வியல் முறை இருக்குது, நடைமுறை பாவனை இருக்குது. நான் சிங்களம் மொழி சொல்றதுக்காக நான் சிங்களவன் அல்ல, அது மொழி. அப்போ தமிழ் மொழி என்று சொன்னால் தமிழ் மொழிக்குரிய வாழ்க்கை ஸ்டைல் இருக்குது. அதுக்கு வராதான் எப்படி தமிழ் தேசியம் பேச முடியும்? மாற்று மதத்துக்கு போய் மதம் மாறிவிட்டு மாற்று மத கலாச்சாரத்தை வாழ்வியல் முறையை பண்பாட்டை பின்பற்றி கொண்டு தமிழ் தேசியத்துக்கு எப்படி இருக்க முடியும்? அவருக்கு பின்னால் நீங்கள் எப்படி போவியல்? அது தமிழ் தேசியமா? அப்ப ஆக மொத்தத்துல நீங்க சொல்றது தமிழினத்தின் மேல தமிழினத்திற்கு நடந்த படுகொலைகள் அந்த சம்பவங்களை வந்து அந்த நாள்ல அனுஷ்டிக்க கூட தமிழ் கலண்டர் படி தான். அதுக்கு தானே வெளிக்கிட்டாங்க. நாங்கள் ஏன் வெளிக்கிட்டாங்க? தமிழீழம் அமைக்கத்தானே வெளிக்கிட்டாங்க. அதுக்கு மடிந்த அனைவருக்கும் நீங்கள் தமிழ் மொழியின் மரபின்படி தானே செய்ய வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காதே. படுகொலைகள் சம்பந்தமான எல்லா நினைவுனாலே நீங்க மாத்திரம் பண்றீங்க. இல்லை, முள்ளிவாய்க்கால் விஷயத்துல மடிஞ்ச விஷயம் அப்படி பார்த்தா எல்லா படுகொலையும் தமிழராட்சி படுகொலையும் அப்படியா செய்ய போறீங்க? அது எல்லாம் தமிழுக்காக யார் யார் மடிந்தார்களோ அதை நீங்க செய்யணும். நீங்க கேட்கிற சரி, எங்களுக்கு ஒரு இது இருக்குது, கலை பண்பாடு குடிங்க தமிழ், அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க சொல்ல வரமே தவிர வேற ஒன்றும் கலைக்க வரையில. இது இன்றைக்கு ஒரு இனம் தமிழ் இனம் ஒன்று இருப்பதற்கு காரணம் என்னங்கிற முன்னோர்கள் விட்டு சென்ற மரபுண்டபடி தான் இருக்குது. இன்றைக்கு பாருங்கோ, தென்ன அமெரிக்கா கண்டத்தை பாருங்கோ, ஆப்பிரிக்கா கண்டத்தில் பாருங்க, வேற்று மதத்தை படையெடுத்து மதத்தை மாற்றி எல்லாத்தையும் அழிச்சு விட்டார். ஆனா இந்தியா பூலோ அமைப்புல நாங்கள் தனி இனமாகவும் இந்துக்களா இருப்பதற்கு காரணம் என்ன? முன்னோர்கள் விட்டு சென்ற பாதை. அதை நாங்கள் சிதைக்க முடியாது, மற்றது அனுமதிக்க மாட்டோம். இன்னொரு விஷயம் என்னென்றால், நாங்கள் எந்த ஒரு இனத்தையோ மதத்தையோ எதிர்க்க இல்லை. நீங்கள் நீங்களாக வாழுங்கோ, நாங்களாக வாழ்வோம். வாழ விடு, இதுதான் எங்கட பொலிசி. இதுதான், நீயும் வாழு என்னையும் வாழ விடு. உன்றைக்கு என்ன இழுக்காது, இன்றைக்கு உன்னை இழுக்காத. அதுக்கு பின்னுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அதன் அடிப்படையில் தான் அந்த நாள் குறிப்பிட்டு அந்த நினைவேந்தல் நடக்குது. அந்த நாளை நீங்க குறிப்பிடுற பொழுது தமிழ் கலண்டருக்கு கொண்டு வாங்கன்றதான் நாங்க சொல்றோம். முழுமையா கைட்ட விடுங்க. நீங்க இந்த நாளை மாத்திக்க அந்த வரலாறு அழிக்கப்படும். இல்ல 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 இப்ப உதாரணத்துக்கு இப்ப பாருங்க, நாங்கள் இப்ப என்னதுக்காக தெரிவு செய்யப்பட்ட தேதி யுத்தம் முடிவடைந்த தினம். அதனால அந்த மே 18 தெரிவு செய்யப்பட்ட தேதி. மே 18க்கு தமிழ்ல ஒரு தேதி இருக்குதானே, அதை போடுங்க. மாத்த வலிக்கிட்டா மே 18 என்ற தேதியை நீங்க மாத்தினா அந்த இறுதி யுத்தத்துல நடந்த அவலம் அந்த நாள் வந்து மாற்றப்படும். அது தமிழற்ற அந்த வரலாறே மாற்றப்படும். இல்ல இல்ல எங்கட வரலாறு, அதாவது தமிழனுடைய எங்கட வரலாறு தான் மே 18 சொல்லி நீங்க திருப்பி வச்சிருக்கிறீர்கள். அதை மாத்துங்கோ. மாத்தி திருப்பி எழுதினா இதுவும் வரலாறாக இருந்தானே, மாத்தி திருப்பி எழுதினா அதுவும் வரலாறாக இருந்தானே, வராமல் போதா? மாத்தி திருப்பி எழுதி போட்டு நினைவேந்தல மாத்த வலிக்கிறோம். நீங்க நினைவேந்தல முதல்ல மாத்தி போட்டு திருப்பி மாத்தி எழுத இல்ல. நாங்கள் இப்ப ஆரம்பமாக சம்பந்தப்பட்டவர்களை சொல்லி இருக்கிறோம். நீங்க சொல்ற கருத்தை இப்படித்தான் சொல்லணும். இது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் 18ஆம் தேதி அதை நினைவு கூறட்டும். ஆனா அவர்களுக்கான பிதிர்கடனை இந்த தேதியில செய்யுங்க என்றுதான் நீங்க சொல்லணுமே தவிர இது நாங்க செய்யக்கூடாது, இந்த நாள் தான் செய்யணும்ன்றது வந்து 18 நினைவு. அதான் உங்களுக்கு பாடசாலை உதாரணம் சொன்னா தானே, நினைவேந்தலை தீர்மானிச்ச நீங்கள் யார், நீங்க 18 செய்யுங்க. எங்களுடைய அகலங்கடையில செய்யட்டும். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பாதஸ்மார் வார இல்லையா? இல்ல, அதைத்தான் நாங்க சொல்லுவோம். சிங்களாக்கள் வார இல்லையா? அதைத்தான் நாங்க சொல்றோம். அது ஒரு பொது நினைவு இல்ல. எங்கட சிராத்த கிரிய அந்த தினத்தில் செய்தாலும் வந்து பங்கு பெற்றினது தானே, ஆரோவிலே வந்து பங்கு பெற்றினோம். நிகழ்வு என்பது இது பிதிர்கடன் செய்வதான நிகழ்வு இல்ல. ரெண்டும் ஒன்றல்ல, ரெண்டும் ஒன்றல்ல. தெளிவா
ரெண்டும் ஒன்று இல்லை. நடக்கட்டும், மே 18 அது நினைவுகூரும் நடக்கட்டும். அவர்களுக்கான பிதிர்கடன் இந்த தேதியில செய்யுங்க கொண்டு நீங்க அறிவிப்பு. மே 18 தான் வைகாசி தேய்பிறை 8, 9, 10. சரி, அது சரி, ஓகே. அது இது இந்த வாதங்களே போட்டு விட்டுறாங்க. கோரிக்கை விடுறதுக்கான காரணம் இந்த நினைவேந்தல் தொடர்பாக இந்த வருஷம்தான் அந்த திகதியை பற்றி கொஞ்சம் கருத்து எடுத்த நாங்கள் இந்த திகதி எந்த அளவுக்கு அது பொருத்தமண்டு ஆராய்ச்சி கொண்டு போன்ற பொழுதுதான் உண்மையிலே இந்த திகதி இறந்தவர்களுடைய காலத்துக்கு முன்பு வந்திருக்கிறது. அதுக்கு பின்பு உண்மையாக நாங்கள் வைகாசி 8ஆம் 9ஆம் 10ஆம் நாள் என்று சொன்னால் அது அவர்களுடைய போர்த்துகேயர்களுடைய கலண்டரின்படி 21, 22, 23 அசிக்க வேணும். எனவே அவர்களுடைய அந்த பிரார்த்தனை நினைவு ஏந்தல் எந்த வகையிலேயும் அந்த ஆத்மாக்களுக்கு பயனளிப்பதாக அமையாது. அந்த வகையில் தான் நாங்கள் பல தடவை இருந்து யோசித்து பார்த்து போட்டு இப்படியான ஒரு கருத்தை இனியும் விட முடியாது. கடந்த காலங்களிலே நாங்கள் சிந்தித்த பொழுது இதை நாங்கள் சொன்னால் சமூகத்திலே அல்லது இதிலே அக்கறையோடு ஈடுபடுறவர்களை குழப்புமா அல்லது அவர்கள் எங்களை எதிரியாக பார்ப்பார்களா என்ற ஒரு அச்சத்திலே நாங்கள் பார்த்து கொண்டிருந்த நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே எங்களுடைய இழந்த போராளிகளை மக்களை நினைவு கூறுகின்ற பொழுது நாங்கள் இடையூறு செய்யக்கூடாது இருந்தோம். ஆனால் தொடர்ந்தும் அதை பிழையான வழியிலே செல்வதற்கு எங்களுக்கு மனம் இடம் கொடுக்கவில்லை. எனவே தான் ஒரு கருத்து தெளிவை தருவதற்கு நாங்கள் இந்த இடத்திலே இந்த கருத்தை முன்வைக்கின்றோம். தமிழ் தேசியம் என்றால் இன்றைய கரவேருக்கு தெளிவில்லை. நான் தமிழன் என்று சொன்னால் எனக்கு ஒரு வாழ்வியல் முறை இருக்குது, நடைமுறை பாவனை இருக்குது. நான் சிங்களம் மொழி சொல்றதுக்காக நான் சிங்களவன் அல்ல, அது மொழி. அப்போ தமிழ் மொழி என்று சொன்னால் தமிழ் மொழிக்குரிய வாழ்க்கை ஸ்டைல் இருக்குது. அதுக்கு வராதான் எப்படி தமிழ் தேசியம் பேச முடியும்? மாற்று மதத்துக்கு போய் மதம் மாறிவிட்டு மாற்று மத கலாச்சாரத்தை வாழ்வியல் முறையை பண்பாட்டை பின்பற்றி கொண்டு தமிழ் தேசியத்துக்கு எப்படி இருக்க முடியும்? அவருக்கு பின்னால் நீங்கள் எப்படி போவியல்? அது தமிழ் தேசியமா? அப்ப ஆக மொத்தத்துல நீங்க சொல்றது தமிழினத்தின் மேல தமிழினத்திற்கு நடந்த படுகொலைகள் அந்த சம்பவங்களை வந்து அந்த நாள் அனுஷ்டிக்க கூட தமிழ் அதுக்கு தானே வெளிக்கிட்டாங்க. நாங்கள் ஏன் வெளிக்கிட்டாங்க? தமிழீழம் அமைக்கத்தானே வெளிக்கிட்டாங்க. அதுக்கு மடிந்த அனைவருக்கும் நீங்கள் தமிழ் மொழியின் மரபின்படி தானே செய்ய வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காதே. படுகொலைகள் சம்பந்தமான எல்லா நினைவுனாலே நீங்க மாற்றம் பண்றீங்க. இல்லை, முள்ளிவாய்க்கால் விஷயத்தில் மடிஞ்ச விஷயம் அது எல்லாம் தமிழுக்காக யார் யார் மடிந்தார்களோ அதை நீங்க செய்யணும். நீங்க கேட்கிற சரி, எங்களுக்கு ஒரு இது இருக்குது, கலை பண்பாடு தமிழ் அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க சொல்ல வரமே தவிர வேற ஒன்றும் கலைக்க வரையில. இது இன்றைக்கு ஒரு இனம் தமிழ் இனம் ஒன்று இருப்பதற்கு காரணம் என்னங்கிற முன்னோர்கள் விட்டு சென்ற மரபுண்டபடி தான் இருக்குது. இன்றைக்கு பாருங்கோ, தென்ன அமெரிக்கா கண்டத்தை பாருங்கோ, ஆப்பிரிக்கா கண்டத்தில் பாருங்க, வேற்று மதத்தை படையெடுத்து மதத்தை மாற்றி எல்லாத்தையும் அழிச்சு விட்டார். ஆனால் இந்தியா பூலோ அமைப்புல நாங்கள் தனி இனமாகவும் இந்துக்களாக இருப்பதற்கு காரணம் என்ன? முன்னோர்கள் விட்டு சென்ற பாதை. அதை நாங்கள் சிதைக்க முடியாது, அனுமதிக்க மாட்டோம். இன்னொரு விஷயம் என்னென்றால், நாங்கள் எந்த ஒரு இனத்தையோ மதத்தையோ எதிர்க்க இல்லை. நீங்களாக வாழுங்கோ, நாங்களாக வாழ்வோம். வாழ விடு, இதுதான் எங்கட பொலிசி. இதுதான், நீயும் வாழு, என்னையும் வாழ விடு. உன்றைக்கு என்ன எழுக்காத, இன்றைக்கு உன்னை எழுக்காத. ஆனால் நினைவு நாளுக்கு முதல் நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய ஆத்மாக்களை திருப்திப்படுத்த, சாந்தியடைய நினைவு நாளுக்கு முதல் சிரார்த்தம் தான் செய்ய வேணும். சிரார்த்தம் செய்வதனூடாக அவர்களுடைய சந்ததியிலே எஞ்சியிருக்கின்றவர்கள் இந்த விடுதலை பயணத்திலேயோ அல்லது வேறு அரசியல் பயணத்திலேயோ முன்னெடுக்கிறதுக்கு அவர்களுடைய ஆசீர்வாதம் பக்கபலமாக இருக்கும். அதுக்குத்தான் அந்த சிரார்த்தத்தை செய்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை, இறந்த ஒரு முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது அவர்களுக்கு பெரிய ஒரு ஆத்மா பலத்தை கொடுக்கும். அந்த சிரார்த்தத்தினம் நினைவேந்தால் அது அல்ல, ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் அவர்களை பற்றி நினைவு கூறிட்டு போகிறது, அவ்வளவுதான். சிரார்த்தம் என்றாலே சிரத்தையுடன் செய்தல். சிரத்தையோடு என்னத்தை செய்ய போகிறோம்? அந்த ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று சிரத்தையோடு செய்கிற அந்த செயல்கள், அது கிரியன்றது செயல்தான். அவர்களுக்காக நாங்கள் செய்கிற அந்த செயல்கள் அவங்கள்ட்ட இருந்து எங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தரும், ஆத்மார்த்த ரீதியான ஆசீர்வாதத்தை தருகின்ற பொழுது எங்களுடைய எண்ணத்துக்காக அதிலே அவர்கள் மடிந்தார்களோ அந்த இலக்கை நோக்கி நாங்கள் வீறு நடை போடுவதற்கு எங்களுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கும்.
எத்தான் முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிறிஸ்தவத்தில் கூட சொல்கிறார்கள் இறைவன் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி. என்ன கருத்து அது? அதுதான் அது ஒரு பிதற்கடன் செய்கிறது அது ஒரு நாளாக இருக்கலாம். இது 15 வருஷமா நடைபெற ஒரு தினம். அதை புறக்கணித்து நீங்க வேற ஒரு தினத்துல தான் செய்யணும். அதாவது நாங்கள் சொல்ல வர்றது என்னென்றால், போராடி மடிந்தவர்கள் அனைவரும் தமிழுக்காக தமிழீழத்துக்காக போராடி மடிந்தவர்கள். வேற்று மொழிக்காகவோ வேற்றின தேசியத்துக்காக அவர்கள் படியே இல்லை. அப்ப அதான் தமிழ் இனத்துக்குரிய தான் சாதாரண மக்களும் மடிந்தார்கள். சரி, அந்த சாதாரண மக்கள் தமிழகத்துக்காக படித்த சாதாரண மக்களை கூட நாங்கள் இன்னொரு கலண்டரின் படி அரட்டிக்க வேண்டிய தேவை இல்லையே. அவர்கள் வேற்று மதத்தவர்களா அல்லது அவர்கள் வேற்று இனத்தவர்களா? அவர்கள் எங்கடி இனத்தவர்கள்? தமிழர்கள். அப்போ தமிழர்களுக்கு ஒரு கலண்டர் இருக்குது. அதன்படி நாங்கள் செய்தால் தான் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும். அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இருக்காது. இதைத்தான் செய்யுங்கொண்டு கேட்குறமே ஒழிய மற்றவர்களை ஒதுக்குங்கோண்டோ அல்லது வேறு மதத்தவர்களை புண்படுத்த வேண்டுமோண்டோ எந்த சிந்தனையும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் எங்களுடைய கலை பண்பாட்டு விழுமியங்களை ஃபாலோ பண்ணத்தான் சொல்கிறோமே தவிர எங்கள் மரபுகள் போனப்பட வேண்டும். கலாச்சாரத்தை விழுமியங்கள் இங்கே திணிக்க வேண்டாம் என்று தான் நாங்கள் வரோமே தவிர வேறொன்றும் கைக்கு விரையில. இன்றைக்கு கூட எமது உயிர்கள் மடிந்ததுக்குரிய முக்கிய காரணம் பரங்கியல்ல படையெடுப்புக்கு பிறகுதான் நாங்கள் அழிக்கப்பட்டனார்கள். இன்றைக்கு நேற்று 48க்கு பிறகு நாங்கள் அழிக்கப்படவில்லை. 1505 படையெடுப்புக்கு பிறகுதான் அழிபட்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள். சரிதானே? அதை போலி தமிழ் தேசியவாதிகள் தேவையில்லாமல் ஆக்கிரமிப்பு மதம் ஒன்று ஒன்றை சொல்லிக் கொண்டு ஆக்கிரமிப்பு மதம் 3 தான் இங்கே இருக்குது. சரிதானே? முஸ்லீம், கிறிஸ்தவம், அடுத்தது பௌத்தம், 3 தான் எங்களை அழிச்சு கொண்டு இருக்குதே தவிர போலி தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு நாங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பரங்கிகளின் படையெடுப்புக்கு பிற்பாடு எமது இனம் அழிக்கப்பட்டு உருமாற்றம் செய்யப்பட்டு இன்று சிங்கள அரசின் சம உரிமை கேட்டு போராட நிலைக்கு தள்ளப்பட்டு அந்த சம உரிமை போராட்டமானது ஆயுத முனையில் ஈவிரக்கமின்றி அழித்தொழிக்கப்பட்ட தமிழ் நாளாகிய 2009 வைகாசி தேய்பிறை 8ஆம் 9ஆம் நாள். இந்நாள் இந்துக்களுக்கு உரியது, பரங்கிகளுக்கு அல்ல. இன்றைய காலத்தில் குறிப்பாக இந்துக்களின் அழிவுக்கும் இன மாற்றத்துக்கும் கலப்புக்கும் வித்திட்ட பரங்கி நாளான மே 18 தமிழராகிய நாம் புறக்கணித்து பரங்கி கலாச்சார திணிப்பை அப்புறப்படுத்தி போரில் நீத்தியார் வழிபாட்டை தமிழ் மன்னன் ராவணனால் உருவாக்கப்பட்ட பஞ்சாங்கத்தின்படி தேய்பிறை 8ஆம் 9ஆம் 10ஆம் நாளில் நினைவு கூர்ந்து எமது போரில் நீத்தியார் உறவுகளுக்கு நாம் செய்யும் சிவப்பணி. இதை தமிழராகிய நாம் முன்வந்து தமிழ் விழுமியங்களை பின்பற்றுவோமாக. நன்றி.